வணக்கம். பிகேயின் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 38ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு 7வது வட்டத்திற்கு உட்பட்ட யாகம்மா சர்ச் காமராஜர் நகர் சந்திப்பு அருகில் மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் பி. ராஜேந்திரன் MABL அவர்கள் சூடான சுவையான பிரிஞ்சி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் யாகம்மா சர்ச் காமராஜர் நகர் சந்திப்பின் அருகே 7வது மேற்கு வட்ட கழக பிரதிநிதி, திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் MGR மன்றம் முருகன் BCom அவர்கள் மற்றும் 7வது மேற்கு வட்ட அம்மா பேரவை செயலாளர், திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் MGR மன்றம் ஞானப்பிரகாசம் ஏற்பாட்டிலும் நிகழ்ச்சி நடைபெற்றன. நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திட கே. சிராஜுதீன் திருவொற்றியூர் பகுதி இளைஞர் அணி துணை செயலாளர், B. தியாகராஜன் திருவொற்றியூர் பகுதி அம்மா பேரவை இணை செயலாளர், S. சுகன் 7வது மேற்கு வட்ட அண்ணா தொழிற்சங்க தலைவர் துணையாக செயல்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் D. ரமணகுமார் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர், TN கலையரசன் XMC திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர், TN செல்வம் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர், RM கோகுலகிருஷ்ணன் திருவொற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர், மாணவர் அணி, K. கிருஷ்ணன் முன்னாள் திருவொற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர், M. பாண்டியன் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க துணை செயலாளர், N. ராஜி திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க துணை செயலாளர், M. அரசு 10வது மேற்கு வட்ட அவைத்தலைவர், பூங்காமணி திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட MGR மன்ற துணை செயலாளர், S. மோகன் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி MGR மன்ற பொருளாளர், M. சரவணன் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் சங்க இணை செயலாளர், G. பிரவீன் திருவொற்றியூர் மேற்கு பகுதி இளைஞர் பாசறை துணை செயலாளர், G. கோபால் திருவொற்றியூர் மேற்கு பகுதி மாணவர் அணி துணை செயலாளர் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், பகுதி நிர்வாகிகள், 7வது மேற்கு வட்ட கழக நிர்வாகிகள், செயல் வீரர்கள், வீராங்கனைகள் திரளாக கலந்து கொண்டனர். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் ஆட்சி அமைக்க அயராது பாடுபடுவோம் என்று இந்நிகழ்ச்சியில் சபதமேற்றனர்.